இருமல், தொண்டை புண் இருக்கும்போது கல் உப்பு தண்ணீர் ஒரு சூப்பரான வீட்டு வைத்தியமா பலராலும் மேற்கொள்ளப்படுது. அது எப்படி நமக்கு வேலை செய்யுதுங்கிறத பத்தி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம். கல் உப்புல இயற்கையாவே கிருமி நாசினி சக்தி இருக்கு. வெதுவெதுப்பான உப்பு தண்ணியால வாய் கொப்பளிக்கும் போது தொண்டையிலையும் வாயிலையும் இருக்கிற கிருமிகள், பாக்டீரியா, வைரஸ் எல்லாமே வெளியேறிடும். இல்லைன்னா அதோட வளர்ச்சி தடுக்கப்படும். மேலும் தொண்டை புண் இல்லைன்னா அலர்ஜி இருக்கும்போது வீக்கம் வரும். அந்த வலியையும் வீக்கத்தையும் இந்த உப்பு தண்ணீர் குறைக்கும். தொண்டை திசுக்களுக்கு ஒரு இதமான உணர்வை கொடுக்கும். மேலும் உப்பு தண்ணி சளியை இறுக வச்சு சுவாச பாதையில இருக்கிற அடைப்பை நீக்கும். இதனால சளி வெளியேறதுக்கு ரொம்ப ஈஸியாயிடும். இருமலும் குறையும். நம்ம வாயில இருக்கிற அமிலத்தன்மையை உப்பு தண்ணீர் சீராக்கும். இதனால கெட்ட கிருமிகள் வளர முடியாது. இருமல் வரும்போது உடம்புல சேர்ற நச்சுக்களை வெளியேற்றவும் இந்த உப்பு தண்ணி உதவும். வாய், தொண்டையில இருக்கிற கிருமிகளை நீக்கிறதால நோய் மேலும் பரவுறத இந்த உப்பு தண்ணி தடுக்கும். இதை எப்படி பயன்படுத்தலாம்? ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணியில 1 டீஸ்பூன் கல் உப்பை கரைச்சிக்கோங்க. இதை ஒரு நாளைக்கு 2-3 முறை இல்லைன்னா தேவைக்கேற்ப வாய் கொப்பளிங்க. தொண்டை வரைக்கும் படுற மாதிரி கார்கிள் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு நல்ல வீட்டு வைத்தியம்தான். ஆனால் அறிகுறிகள் ரொம்ப தீவிரமாக இருந்தாலோ இல்லைன்னா சில நாட்களுக்கு மேலே இருந்தாலோ டாக்டரை பார்க்குறது ரொம்ப முக்கியம்.